வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் அபிமான யோகாச்சாரியர் டாக்டர் வெங்கடகிருஷ்ணன். இன்றைய நான் உங்களுக்கு சில முக்கியமான யோகா பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா நிறையா பெண் குழந்தைகள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றா, இந்த வேண்டாங்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இளம் வயதுலேயே வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க குழந்தைகள்லாம். அந்த குழந்தைகளுக்கு வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல, அதை உடம்பை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பாடு தப்பாக போகிறதுனால இர்ரெகுலர் பீரியட்ஸாக சங்கடப்படுறாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கிற குழந்தைகளுக்கும் இருக்குது. ஏன் சில பெண்கள் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால ப்ரெக்னென்சியில் பிரச்சனை வருது. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை யோகாசனா மூலமாக சரி பண்ண முடியுமா? அதாவது ரெகுலர் பீரியடை ஆக்க முடியுமா? கண்டிப்பாக இதுக்கு சொல்யூஷன் இருக்குது. அது வந்து என்ன ஆகிடுறதுன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏன் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுது. குழந்தைங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாகிடுது. அதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் வந்துடுறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துடுது. அப்போ என்ன ஆகிடுது, அது வந்து உங்களுக்கு வந்து பிசிஓடியாக மாறுது. பிசிஓடி நீர்க்கட்டியாக இருக்குது. அந்த நீர்க்கட்டி வந்துடுதுன்னா என்ன ஆகுதுன்னா, இர்ரெகுலர் பீரியட். இர்ரெகுலர் பீரியட்ஸே வராது. ஒரு எவ்ரி 4 மந்த்ஸுக்கு ஒரு தடவை, 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை, அதுமாதிரிலாம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன குழந்தைகளும் சரி, பெரியவாளும் சரி, மேரேஜ் பண்ணவங்க அந்த ஏஜில் இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, குழந்தை அவங்களுக்கு உண்டாகிறது வந்து தள்ளி போயிடுறது. கண்டிப்பாக அதுலேயே பாதி பேர் சண்டை சச்சரவு வந்து அது பெரிய விவாகரத்து வரையும் போய்டுறது பாவம். அதுக்கெலாம் வந்து நிறைய சொல்யூஷன் இருக்குது சார். அதுக்கு வந்து சின்ன சின்ன யோகா ஆசனாஸ் பண்ணாக்க அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரும் சேர்த்துக்கிறேன். பீரியட்ஸும் போது ஸ்டொமக் பெயின் வரும் சில குழந்தைகளுக்கு. ஸ்டொமக் பெயின், ஆமாம், மென்ஸ்ட்ரல் பெயின் வந்து பெண்களுக்கான சாபக்கேடுன்னே சொல்லலாம். ஆனால் குழந்தை பாக்கியம் தான் அவளுக்கு தாய்மையுடைய வரப்பிரசாதம். ஆனால் இந்த மென்ஸ்ட்ரல் பெயின் ஒரு சாபக்கேடு. ஆமாம், அதுக்கும் சேர்த்து அது இந்த யோகா ஆசனாஸ்லாம் பண்ணால் பீரியட்ஸு ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் டூரிங் த பீரியட் டைம் அவங்களுக்கு அந்த ஸ்டொமக் பெயின் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆன குழந்தைகளுக்கு சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கான சான்சஸ் நிறைய வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான யோகா ஆசனாஸ் தான். இப்போது குப்புரை படுத்துக்கணும். முன்னாடி கூட வந்துக்கோங்க வேணும்னா. ஓகேவா? குப்புரை கையை வந்து 2 ஷோல்டர் பக்கத்தில் வச்சுட்டு கையை ப்ரெஷர் கொடுத்து தலையை தூக்கணும். புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது நார்மல் மூச்சில் இருக்கணும். மூச்சை ஹோல்டு பண்ண வேண்டாம். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ். மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு பேர் புஜங்காசனம். ஓகே, ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ படுத்துக்கும் போது இந்த ஆசனம் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு படுத்துன்ட்டு, சில பேரால் என்ன கை வந்து இங்கே வச்சுக்க முடியாது சார், எனக்கு ஷோல்டரில் ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கையை இங்கே வச்சுக்கலாம். கையை இங்கே வச்சுட்டு இந்த அளவு
தூக்க முடிஞ்சவங்க இந்த அளவு தூக்கலாம். ஓகே. 2 காலும் ஃப்ளாட்டாக இருக்கணும். கட்டை விரல் கீழே ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. காலை ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ஓகே. இந்த ஆசனம் ஒன்று. இன்னொரு ஆசனம் சலபாசனம். நம்மளுடைய சின் வந்து கீழே இருக்கணும். 2 கையும் ஃபோல்ட் பண்ணி தொடைக்கடியில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லெஃப்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடித்த உடனே ரெஸ்ட். இது பண்ணும்போது காலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இது எண்ணிக்கை கிடையாது. ஓகே. ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடு எழுந்து உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது புஜங்காசனம், கோப்ரா போஸ். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது வந்து புஜங்காசனம், கோப்ரா போஸ் பண்ணோம். படுத்துன்ட்டு 2 கையும் ஷோல்டர் லெவலில் வச்சுன்ட்டு தலையை தூக்கினோம். அதில் ஒரு 10 எண்ணிக்கை. அதே மாதிரி 3 டைம்ஸ் பண்ணலாம். 1. அதுக்கப்புறம் அர்த்த சலபாசனம். படுத்துன்ட்டு சின்ன வந்து கீழே வச்சிடணும். 2 கையும் ஃபோல்ட் பண்ணி 2 தொடைக்கடியில் வச்சுன்ட்டு ரைட் லெக்கை 45 டிகிரி தூக்கினோம். அப்புறம் லெஃப்ட் லெக் 45 டிகிரி தூக்கினோம். சலபாசனம் 2 காலையும் தூக்கினது சலபாசனம் 2. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கிறது. அந்த PCOD கட்டி கரைஞ்சி நார்மலுக்கு வந்துடும். டியூரிங் த இது பீரியட்ஸ் டயத்தில் பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இது மட்டும் இல்லை, அடுத்தது பட்டர்ஃப்ளை போஸ். காலை மடிச்சுட்டு முன்னாடிலேருந்து காலை நல்லா உள்ளே எடுத்து வந்துடணும். எடுத்து வந்துட்டு நல்லா 2 காலும் டேப் பண்ணணும். 2 தொடையும் டேப் பண்ணணும். பண்ணும்போது இது வந்து ஒரு 20லேருந்து 30 வரையும் இதே மாதிரி பண்ணணும். பண்ணும்போது என்ன ஆகும்னா யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட நோய்களை இது குணப்படுத்துறது. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு என்ன ஆகும்னாக்க டியூரிங் த ப்ரெக்னென்சி டைமத்தில் வந்து டயபெட்டிக் நீரிழிவு நோய் வந்துடுறது. சில பெண்களுக்கு வந்துடும். அப்போ இது பண்ணும்போது அந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகுது. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் இந்த பட்டர்ஃப்ளை போஸ், பத்ராசனா. இதுக்கு பேர் பத்ராசனா. அதுக்கப்புறம் காலை முன்னாடி வச்சுன்ட்டு ஜஸ்ட் மூச்சை நல்லா உள்ளே எடுத்துன்ட்டு மூச்சை வெளில விடும்போது ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி தலை வந்து கால் அடிக்கணும். திரும்பி பிரீத் இன், பிரீத் அவுட். Breathe in, breathe out. ஓகே. இது வந்து ரொம்ப நம்முடைய பெண்களுக்கு யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய இந்த ஆசனங்கள் சிலது சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது.
அது வந்து சொல்லணுன்னா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேணும். வரக்கூடிய எபிசோட்ஸில் அதை பற்றியும் பார்ப்போம்.